ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒன்லி ஃபார் த ஸ்டடி பர்பஸ் தாங்க. ஏன்னா இது நாங்கள் எப்பயும் போல் ஒரு கண்டென்ட்டுக்காக விளாக் வழக்கம் போல் விளாக் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்நியாரம் என்ன நடந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துருச்சு. ஸோ அதை எப்பயும் போலயே பார்ப்போம் நண்பர்களே. அது என்ன சம்பவம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு தயாராகிட்டு இருக்கோம். அதெல்லாம் தெரியும், மேலே வச்சா தெரியும், எனக்கு தெரியும். இன்டர்ன்ஷிப்புக்கு தயாராகிட்டு இருக்கோம் நண்பர்களே. அதுக்கு மொதல் விஷயமா என்ன பண்ணுறோன்னா இந்த லெட்டர் தான். இந்த லெட்டரை வந்து நாங்கள் ஹெச்ஓடிகிட்ட கொடுத்து பர்மிஷன் வாங்க போகிறோம் இன்டர்ன்ஷிப்புக்கு. அதான் முதல் வேலையாக போய்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. லெட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக என்னன்னா இந்த இடத்துல பார்த்த மாதிரி இருக்காங்க. அதே கலந்துட்டு அண்ணாமலை ஏதாவது வாங்குமா, அவங்க ஏதாவது வேணுமா? அது அங்கே 12 மணி வர சொல்லியிருந்தாங்க நண்பர்களே. நாங்கள் வந்து மறுபடியும் காலேஜுக்கு வந்து லெட்டரை வாங்கிட்டு போனாஃபைட் வாங்குறதுக்காக வந்துடணும். அந்நியார் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இதுதான் நம்ம லைப்ரரி. சரியாக வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கேமரா அங்கங்கே வச்சுருந்ததுனால உங்களுக்கு சரியாக காட்ட முடியல. இன்னொரு வீடியோவில் லைப்ரரி ஃபுல் வியூ வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம எதுக்குறான்பா திரிஞ்சு போயிடுச்சா? இதை தான் நான் வீடியோ எடுக்கிறேன், இதை எடுக்கவே மாட்டேங்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா நண்பர்களே, நான் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு என் ஃப்ரெண்டோட அந்த போனஃபைடு ஃபோட்டோவை எடுத்து சும்மா ஒரு விளாண்டு பார்ப்போமே அப்படின்ட்டு விளாண்டு பார்த்தது தான். அது இவ்வளோ தூரம் விபரீதமாக மாறும் நான் எதிர்பார்க்கல. அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கு பேர் மன்மோகன் பிக்கு பதிலாக என் பேர் ஹரிகரனை எஸ்ன்னு லெட்டரில் கொடுத்து வர சொன்னேன், அதாவது மாற்ற சொன்னேன். அது உண்மையிலேயே அக்யூரேட்டாக மாற்றிடுச்சு நண்பர்களே. என்னால் சத்தியமாக நம்ப முடியல, அவ்வளோ அக்யூரேட்டாக எப்படி மாற்ற முடியும்? அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அந்த வீடியோவை பார்க்கல. நானே உங்களுக்கு கம்பேர் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்களேன். என்னோடய போனஃபைடையும் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அதில் என்னோடய பேர் அவர் அப்படி எழுதியிருக்காரோ அந்த இது என்னமோ வருது, இது வீடியோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இது என் பேர் எழுதியிருக்குது ஹரிஹரன் எம் அப்படின்ட்டு. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, என் பேர் இது எப்படி எழுதியிருக்காரோ அதே மாதிரி ஏன் எழுதியிருக்கு. இது எப்படி பாசிபிள்னு எனக்கு தெரியல. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் எப்படி ஒரு ஏஐயால் எப்படி இப்படி பண்ண முடியும்? ஒருத்தர் ஹேண்ட் ரைட்டிங்கை அவர் எழுதுகிற ஸ்டைலில் எப்படி அதால் பண்ண முடியுங்கிறது என்னால் சத்தியமாக நம்ப முடியும் நண்பர்களே. அது மட்டும் இல்லை நண்பர்களே, எனக்கு என்ன கேள்வினா, இப்போ ஒரு 10th சர்டிஃபிகேட் இருக்குது, அதில் பேரை மாற்றிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒருத்தன் 10 வருஷமாக கஷ்டப்பட்டு படித்து வாங்கின சர்டிஃபிகேட்டில் ஈஸியாக பேரை மாற்றி கொடுத்துருது. ஸோ அதெல்லாம் என்ன செய்வீங்க? நிறைய போலீஸ் சர்டிஃபிகேட் வரும். அதனால் ஸோ இந்த மாதிரி போலீஸ் சர்டிஃபிகேட் ஏற்பட்டுச்சுன்னா எப்படி? எனக்கு புரியல. க்ரைமை ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் நண்பர்களே. இது எப்படி சொல்கிறதுன்னு இதில் நாங்கள் விளாட்டுக்கு பண்ணுறோம். சரி, இப்போ இந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்களே வச்சுக்கோங்க, அப்போ நம்ம பண்ணி பார்க்கலான்னு நிறைய பேர் பண்ணுவாங்க. அதுக்காக ஒன்றும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணல. இந்த மாதிரி இருக்குது, அதை யாருமே பண்ணிட வேணான்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தர் கஷ்டப்பட்டு படித்து வாங்குகிற சர்டிஃபிகேட்டை வந்து ஈஸியாக பேர் மாற்றிட்டு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பெலாம் எதுவுமே ஏற்படக்கூடாது. ஏன்னா அப்படி ஏற்பட்டுச்சுன்னா எது உண்மையான சர்டிஃபிகேட்டு, எது போலி சர்டிஃபிகேட்டு அப்படின்னு யாரையுமே நம்ப முடியாது. ஒருத்தன் உண்மையிலேயே படிச்சிருக்கானா இல்லையாங்கிறது அவன் வச்சுருக்க சர்டிஃபிகேட் வச்சு தான் இப்போ எல்லாருமே நம்புகிறாங்க. இப்போ அந்த சர்டிஃபிகேட்டே பொய்ங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒன்றும் புரியல காய்ஸ். ஏன்னா இப்படி ஏஐ வளர்ந்துக்கிட்டே வருதுன்னா நாளை பின்ன நம்ம ஃபோட்டோவை எடுத்து ஒரு இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் என்னன்னா இது உண்மையிலேயே எனக்கு வந்து என் பேரை மாற்றினது ஓகே தான், அதை பற்றி எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே ஒரு சர்டிஃபிகேட்டில், அதாவது ஒரு 10th 12th மாதிரி சர்டிஃபிகேட்டில் இல்லை ஒரு ஒர்க் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் பாருங்களேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுலலாம் வந்து என்ன பண்ணுறது? இப்படி எனக்கு சுத்தமாக புரியல நண்பர்களே, என்ன பண்ணுறதுன்ட்டு. இதுக்கு ஏன்னா முந்திலாம் ChatGPT பார்த்தீங்கன்னா ஒரு இதை எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு ஃபோட்டோவை நம்ம மாற்றினாலே அதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். பட் இப்போ அப்படி இல்லவே இல்லை. சட்டுன்னு கிட்டத்தட்ட 1 நிமிஷத்தில் இதெல்லாம் எனக்கு வந்துருச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கடைசியாக இந்த மாதிரி இருக்குது நண்பர்களே. இதை வந்து நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன்.
இந்த மாதிரி யாரும் சொல்லக்கூடாதான். போலீஸ் சர்டிஃபிகேட் யாரும் ரெடி பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ நான் பண்ணதே தப்பு தான். பட் இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக இது சரின்னு நான் சொல்ல வரல. அதை நான் அழிச்சிருவேன். அதை நான் எந்த இடத்துலையும் யூஸ் பண்ண விரும்பல. அந்த சர்டிஃபிகேட் இல்லை, அந்த ஃபோட்டோவை. பட் இந்த மாதிரி நாளைக்கு யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாது. முதல்ல இந்த மாதிரி இருக்குங்கிறது எத்தனை விதத்துக்கு தெரியாமல் இருக்கோ தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. உலகம் மிக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆன் ஆகணும் நண்பர்களே. இதை எப்படி உண்மையில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அது ஒரிஜினலாக போலின்னு எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னே எனக்கு தெரியல. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தப்பு நடக்கட்டும், பட் அது நம்ம சைட்லேருந்து தப்பு நடக்க நம்ம பார்த்துக்கலாம். நம்ம தப்பு பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. அவ்வளோதான்.